அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆண்களுக்கு பெரிய பிரச்சனையாக உள்ள ஆண்மை குறைபாட்டை நீக்கி குழந்தை பாக்கியம் அளிக்கக்கூடிய ஆலயம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்றைய நவீன காலகட்டத்தில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆண்கள் அதிகமாவது காரணம் இந்த ஆண்மை குறைபாடு ஆகும். மருத்துவ ரீதியில் இதற்கு மருத்துவம் இருந்தாலுமே ஆன்மீக ரீதியில் இறைவனின் பார்வை நம் மீது பட்டால் மட்டுமே நமக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆலயமானது தஞ்சாவூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் மணக்கால் ஐயம்பேட்டையில் உள்ளது. இந்த ஆலயத்தின் பெயர் ஸ்ரீ அபிமுக்தீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இது மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும். இங்கு இறைவனாக அபிமுக்தீஸ்வரரும் இறைவியாக ஏலவார் குழலி இருவரும் அருள்பாலித்து வருகின்றனர். இந்த ஆலயத்தின் தல வரலாறு மோகினி பெண் அவதாரத்தை எடுத்த திருமால் இங்கே உள்ள சிவனை வழிபட்ட பின் ஆண் வேடம் பெற்றதாக இந்த ஐதீகம் கூறுகிறது. இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும். மாணிக்கம் என்ற ஒரு மலைநாட்டு விவசாயி. இவர் மிகுந்த சிவன் பக்தர் ஆவார். அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளிடம் மிகவும் அன்பாக பழகி வந்தார். ஒரு நாள் அவர் நடந்து சென்றபோது பாம்பு தீண்டியது. பிறகு மயக்கம் வந்ததாக கூறி என்னை காப்பாற்றுங்கள் என்று அந்த குழந்தைகளிடம் பணிவாக கேட்டுக்கொண்டு அழுந்து கொண்டிருந்தார். குழந்தைகள் அனைவரும் பயத்தில் அலறடித்து ஓடினர். அப்போது இறைவா, உண்மையாக பாசம் கொண்ட என்னை இவ்வாறு செய்துவிட்டதே இந்த பாம்பு. எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் இந்த நேரத்தில் நான் கூப்பிட்ட போது துள்ளி குதித்து வந்து இருக்குமே. ஆதலால் இந்த வரத்தை நீ கொடுக்காமல் இருக்கிறாயே, ஆதலால் என்னை நீ எடுத்துக்கொள் இறைவா என்று அழுகிறார். அப்போது இதனை பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் அவர்கள் கைலாயத்தில் இருந்து பாலகன் போல் தோற்றம் கொண்டு விஷத்தை எடுக்கும் மருந்தினை கொண்டு வந்து அவருக்கு மருத்துவம் பார்த்து அவர் உயிரை காப்பாற்றச் செய்து அவருக்கு பிள்ளை வரமும் பாக்கியத்தையும் கொடுத்ததாக இந்த தல வரலாறு கூறுகிறது. எனவே ஆண்மை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மருத்துவம் பெற்று இருக்கும் நபர்கள் இந்த ஆலயத்திற்கு தங்கள் தம்பதிகளுடன் இங்கு வந்து இங்குள்ள மூலவரான ஸ்ரீ அபிமுக்தீஸ்வரர் அவர்களை ஒரு வஸ்திரம் அணிவித்து நிறைய நெல்லிக்காய் போன்ற கனிகளின் ஆலயத்திற்கு அதிக அளவில் வாங்கி வந்து மேலும் இங்கிருக்கும் மூலவருக்கு தங்களது தம்பதிகள் அவர்களின் கையால் மாலை ஒன்றை தம்பதியால் கையால் தொட்டு இறைவனுக்கு வழங்க வேண்டும். மேலே இங்கே இருக்கும் அம்பாளான குழலி நாயகிக்கு ஒரு சிறப்பு அபிஷேக பூஜை ஒன்றை நீங்கள் நடத்துங்கள். 2 வாரத்திற்கு ஒரு முறை இந்த முறையை செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாழ்க்கையிலும் குழந்தை வரம் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக அமையும். மேலும் உங்கள் ஆண்மை குறைபாட்டை நிச்சயம் இங்கே இருக்கும் மூலவர் பூர்த்தி செய்வார். நிச்சயம் இந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்து வாருங்கள். மேலும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் வரும்போது உங்கள் வீடுகளில் உள்ள பூஜை அறையில் உள்ள சிவன் திருவுருவ படத்திற்கு தீபம் ஒன்றை ஏற்றி பொங்கல் வைத்து வழிபடுங்கள். இந்த தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.